ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடு உங்கள் கண்ணில் படக்கூடிய ஒரு டைமில் ஸோ நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, அவங்க மைண்டில் உங்களை பற்றி என்ன தாட்ஸ் இருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெனரல் ரீடிங் தானே எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க. ஓகேவா? அது யாருக்காவது பர்சனலாக ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், டேரோ கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஷோராக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Hierophant, Ace of Swords, Two of Wands, Five of Swords, Six of Swords, Six of Cups, Star, Queen of Wands, Death, Nine of Pentacles, Empress, Five of Cups. So, bottom of the deck, Nine of Swords. Possessiveness, complaint, emotionally baggage, deeply hurt, search, family, isolation, obsession, The time is 10 o'clock attraction, a.m. separation, heartbreak, opposite. Thank you so much, Eunice. ஓகே, தென் இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு டைமில் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணுறாங்க, நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன திங்க் பண்ணுறாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பர்சனலைஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. தென் நான் போனதால பையனை பற்றி பேசுவேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். കറണ്ട് റിലേഷൻഷിപ്പ് ഡെത്ത് ആയിട്ടുണ്ട്, ടോട്ടലി റിലേഷൻഷിപ്പ് ഒന്നുമില്ലാത്ത സിറ്റുവേഷനിലേക്ക് ആയിട്ടുണ്ട്, എൻഡ് ആയിട്ടുണ്ട്. ഓക്കെ, பட் எண்ட் ஆகிட்டுண்டுனாலும் இவர் இது வரைக்கும் உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டில்ல. காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஃபிசிக்கலி நீங்கள் இன்டிமேஷன் ஆகிருக்கலாம், ஃபிசிக்கலி நீங்கள் இருந்திருக்கலாம், இன்றைக்கி ரொம்ப செக்ஷுவலாக நீங்கள் பேசியிருக்கலாம், பழகிருக்கலாம். ஸோ அந்த ஒரு தாட்ஸ் இப்போவும் இந்த பர்சனோட மைண்டில் உண்டு. ஸோ ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகிட்டுண்டு, டெத் ஆகிட்டுண்டு. தென் இவருக்கு உங்கள் மேலே இருக்கிற ஒரு அட்ராக்ஷனுங்கிறது இது வரைக்கும் குறைஞ்சிட்டு இல்லை, அந்த அட்ராக்ஷன் இது வரைக்கும் குறைஞ்சிட்டு நம்ம சொல்லலாம். பட் ரிலேஷன்ஷிப் நோ கான்டெக்டில் இருக்கிறனால மேபி அது உங்களுக்கு மனசில் ஆகாமல் இருக்கலாம். ஓகே ஓகே தென் இவர் ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு தெரிஞ்சு செப்பரேஷன், இப்போ கரண்ட்லி செப்பரேஷன் ஆக நடந்துட்டு இருக்குது. ஒரு சைடு மட்டும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஹர்ட் ஆகிட்டில்ல, ரெண்டு சைடுமே இங்கே ரிலேஷன்ஷிப் ஹர்ட் ஆகிட்டுண்டு. இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டுண்டு. அதே சேம் டைம் நீங்களும் இங்கே மூவ் ஆன் ஆகிட்டுண்டு. ஏன்னா இன்றைக்கி நான் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போகிறேன், எனக்கு தனியாக இருக்கும்னு ஆசைப்படுறேன், எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிவிட்டு நீங்களும் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே வந்துட்டு உண்டு. தென் அப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போயிட்டு உண்டு. ஓகே, ரிலேஷன்ஷிப் டோட்லி ஒரு எண்டிங்லேயே வந்துட்டு உண்டு. ஓகே, ஸோ எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா,
இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி மூவ் ஆன் ஆயிട്ടുണ്ട്. மூவ் ஆன் ஆனதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த பர்சனுக்கு ஆக்சுவலி உங்கள பத்தி மைண்ட்ல இருக்கிற தாட்ஸ் என்ன? அப்படி நீங்கங்கிறது இவரோட லைஃப்ல ஒரு ஒரு அன்கண்டிஷனல் லவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் மதர்கிட்ட நமக்கு ஒரு ஃபீல் ஆகும்ல, ஒரு ட்ரஸ்ட், ஒரு 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 சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த ஒரு ஃபீல் இவருக்கு உங்க கூட கிடைச்சிട്ടുണ്ട്. ஓகே. எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஸ்நேகிச்சிട്ടുണ്ട്. எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் நின்றுட்டும் உண்டு. ஓகே. ஸோ உங்ககிட்ட கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்நேகம் அது அன்கண்டிஷனல் லவ்னு இவருக்கு நல்லாவே தெரியும். எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில். இப்போ என்ன சொல்ல, அம்மாவுக்கும் பையனுக்கும் உள்ள ஸ்நேகம் மாதிரி எந்த ஒரு தாயும் தன்னோட பையனுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்து ஸ்நேகம் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நீங்கள் ஸ்நேகத்தை கொடுத்துட்டு, ஸோ இவருக்கு ஆக்சுவலி உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் உண்டு. ஏன்னா இவர் இப்போ பையன் தப்பு பண்ணும்போது அம்மா கட்டாயம் மன்னிச்சு ஏற்றுப்பாங்க. அது பையன் என்ன சொன்னாலும் அம்மா கேட்பாங்க. ஒரு ட்ரஸ்ட் இருக்கும்ல அந்த ரிலேஷன்ஷிப்பில், அம்மா பையன் ரிலேஷன்ஷிப் ட்ரஸ்ட் இருக்கிற மாதிரி இவருக்கு மைண்டில் இருக்கிற தாட்ஸ் என்ன அப்படி இவருக்கு உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் இருந்துட்டு. ஓகே. இவர் என்ன பண்ணாலும் நீங்கள் வெளியே போவீங்க, இவரை தாங்குவீங்க, இவரை சேவ் பண்ணுவீங்க, ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க. ஓவர் கான்ஃபிடென்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு உண்டு. சின்ன சின்ன மிஸ்டேக்ஸாக அதை பெருசாக பேசி இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு. இவர் மூவ் ஆன் ஆனதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நீங்கள் இவர் மூவ் ஆன் ஆகிட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் இவரை தாங்குவீங்க. ஓகே ஓகே. மேபி இதுக்கு முன்னாடி இவர் மூவ் ஆன் ஆகக்கூடிய ஒரு டைமில் இவரை நீங்கள் தாங்கிட்டு உண்டா இருக்கும். ஓகே. நீங்களே வாலண்டியராக கால் பண்ணுறது, நீங்களே வாலண்டியராக மெசேஜ் பண்ணுறது, வந்துடு என் லைஃப்பில், இந்த மாதிரி நீங்கள் பெக் பண்ணியிருக்கலாம். பட் நவ் நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணிட்டு இவர் அதை ஹர்ட் ஆகிட்டு. இவர் ஆக்சுவலி திங்க் பண்ணுற விஷயம், இவரோட மைண்டுக்கு திங்க் பண்ணுற விஷயம், நீ நான் உன் மேலே வச்ச ட்ரஸ்ட்டை நீ பிரேக் பண்ணிட்ட. ஓகே. நீ நீ இப்படி இருப்பான்னு நான் எதிர்பார்க்கல, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. உன்னால் இப்படி இருக்க முடியுது, நான் நினச்சே பார்க்கல. நீ நீ இப்படி இருப்பான். ஆக்சுவலி இவர் உங்கள் மேலே ஓவர் ட்ரஸ்ட், ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகும். இவர் உங்களை கொண்டு போட்டால் கூட இவரை நீங்கள் பெக் பண்ணிட்டு போவீங்க. ஓகே. இவர் இந்த ஒரு தோட்டில் இவர் இருந்துட்டு உண்டு. பட் இவரோட ஓவர் கான்ஃபிடென்ட் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் பிரேக் பண்ணிட்டு உண்டு. ஸோ ஆக்சுவலி இவர் மூவ் ஆன் ஆகிட்டு, இவர் பல தடவை இவர் மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. மேபி இவரை நீங்கள் தாங்கியிருக்கலாம். பட் நவ் நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணிட்டு உண்டு. ஃபஸ்ட்டாக இவருக்கு என்ன சொல்கிறது, எமோஷ்னலி இவர் ஹர்ட் ஆகிட்டு உண்டு. இவர் ஹர்ட் ஆகக்கூடாது. இவர் ரிலேஷன்ஷிப்பில் ஹர்ட் ஆகிட்டு உண்டு. காரணம் இவர் ரொம்ப ஹர்ட், இந்த ஒரு விஷயங்கிறது இவருக்கு ஹர்ட் ஆகிட்டு உண்டு. சரியா? ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் கேரளி சாரி ஃபீல், இப்போ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு டைமில் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் சாரி வரைக்கும் ஃபீல் பண்ணுறாங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இவர் ஆக்சுவலி ஹர்ட் ஆகக்கூடாது இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நினச்சிட்டு உண்டு. பட் இவர் கரண்ட்லி ஹர்ட் ஆகிட்டு. இவர் ஆக்சுவலி என்ன சொல்கிறது, இவருக்குள்ள ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கலாம், நீங்கள் ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கலாம். அதெல்லாம் அந்த ஒரு செப்பரேஷனில் இருந்து மேபி இந்த ஒரு பர்சனுக்கு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கலாம். கொஞ்ச நாள் நீங்கள் கோபத்தை இருக்கிறீங்க, நீங்கள் வந்து மறுபடியும் இவருக்கு லைஃப்பில் வந்துடுவீங்க. கட்டாயம் நீங்கள் இவரை தாங்கி பிடிப்பீங்க, ஹோல்டு பண்ணுவீங்க, சேவ் பண்ணுவீங்க, ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க. ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கலாம். பட் அதெல்லாம் நீங்கள் இங்கே பிரேக் பண்ணிட்டு உண்டு. கரண்ட் நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த செப்பரேஷனுக்கு பிறகு நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் செல்ஃப் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு உண்டு. ஸோ உங்கள் மைண்ட் இருக்கிற தாட்ஸ் என்ன அப்படின்னா, ஓகே, நான் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்ககிட்ட எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தானே நான் ஸ்நேகத்தை கொடுத்தேன். நீ எனக்கு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுக்காம இருந்திருக்கலாம், இல்லை நீ எனக்கு ப்ராப்பர் கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுக்காம இருந்திருக்கலாம். பட் எதுவும் வேணாம் தானே அந்த ரிலேஷன்ஷிப்பில் நின்னேன். என்னவோ நான் வலிய உனக்கு ஸ்நேகத்தை காட்டினால கடைசி வரைக்கும் நீ என்னை வந்து என்ன சொல்லுவாங்க, அன்புக்காக ஏங்குற ஒரு ஆளாவே நினச்சிட்டால. ஸோ எனக்குன்னு ஒரு பவர் இருக்குது, எனக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது. எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுக்கு எனக்கு யாரும் வேல்யூ கொடுக்கல அப்படின்னா நான் யாரையும் வந்து மைண்ட் பண்ண மாட்டேன். அந்த ஒரு தோட்டில் நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷன் இருக்கிறீங்க. அது கரெக்டான ஒரு விஷயமாகும். நம்ம ஒருத்தவங்களுக்கு அன்கண்டிஷனல் லவ்வை கொடுக்குறோம், எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் நம்ம ஒருத்தவங்களுக்கு ஸ்நேகத்தை கொடுக்குறோம், அது ஓகே, நல்ல விஷயம்தான். பட் பதிலுக்கு அதை அவங்க புரிஞ்சுக்கணும்ல. புரியாதவங்கக்கிட்ட போய் நம்ம ஸ்நேகத்தை கொடுத்து அதில் ஒரு காரியமும் இல்லைல்ல. கரண்டி நீங்கள் செல்ஃப் லவ்வில் நிற்கிறீங்க, செல்ஃப் ரெஸ்பெக்ட் நிற்கிறீங்க. ஓகே, நான் ஸ்நேகத்துக்காக எங்கக்கூடிய ஒரு கேரக்டர் கிடையாது. என்னோட ஸ்நேகம் உண்மையானது இருந்தீங்க, அவன் வரட்டும், அந்த ஒரு தோட்டில் நீங்கள் நிற்கிறீங்க. இவர் ஆக்சுவலி இந்த ஒரு விஷயம் இவருக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு. ஏன்னா இந்த ஒரு பர்சன் ஒவ்வொரு நாளுமே இவர் உங்ககிட்ட இருந்து ஒரு கால் வராதா, ஒரு மெசேஜ் வராதா, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மூலம் இவர் நின்றுருக்கலாம். இல்லை இன்றைக்கி சரியாயிடும், நாளைக்கு சரியாயிடும், 10 days கழிஞ்சு வந்துடுவீங்க, இல்லைங்க நீங்கள் பொங்கல் விஷ் பண்ணுவீங்க, இல்லைங்க ஹாப்பி நியூ இயர் விஷ் பண்ணுவீங்க. இவருக்குள்ள எக்ஸ்பெக்டேஷன் வந்துருக்கலாம். பட் இந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் இவருக்கு நடக்கிறதுன்னு சொல்லும்போது இவர் பயங்கரமாக டீப் ஹர்ட் ஆகிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, சாரி ஃபீல் பண்ணுறாங்க இந்த பர்சன், என் மேலே மிஸ்டேக் இருக்குது,
இது நீ இந்த மாதிரி கிடையாது. பட் நான் இந்த மாதிரி நீ இருக்கிற அப்படின்னா கட்டாயம் நான் வந்து ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ இன்னும் ரொம்ப ஹர்ட் ஆக்கியிருக்கேன் போல. அதனால தான் நீ என்ன ஹர்ட் ஆக்குற அந்த ஒரு சாரி சாரி ஃபீல் பண்ணுறாரு. பட் ஓப்பனாக எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருக்கலாம். பட் இவங்க சாரி ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே. அது மட்டும் இவர் திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, இவர் வந்து எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், பரவாயில்ல. பட் இவரை தாண்டி நீங்கள் வேறு யார்கிட்டையும் பேசக்கூடாது, பழகக்கூடாது. அப்படி பழகினா அவருக்கு இது கோவம் வந்துடும். ஓகே. அதனாலே இந்த ரிலேஷன்ஷிப்பில் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கலாம். இப்படியே உங்களை திங்க் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் மேபி இந்த ஒரு 2 பேருக்கு காஸ்ட், ரிலீஜன் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஒரு நீங்கள் எத்தனையோ வாட்டி இந்த ரிலேஷன்ஷிப்பில் கேட்டிருக்கலாம். இங்கே பாரு இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும்ல, நம்ம சேர்ந்துருவோமா அப்படிலாம் நீங்கள் கேட்டிருக்கலாம். ஓகே. அப்போ நம்மளால் சேர முடியுமா? அப்போல்லாம் அந்த ஒரு ப்ரோசன் இல்லை இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் கிடையாது, நீ வந்து மைண்டை மாற்றிக்கோ, இந்த மாதிரி உங்களை நிறைய வாட்டி ஹர்ட் ஆகிருக்கலாம் அந்த ரிலேஷன்ஷிப்பில். ஸோ இன்னொரு பர்சன் இப்போ திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, நீ நீ ஒரு பீரியட் ஆஃப் டைமில் நீ எனக்காக ஏங்கின, தவிச்ச, எனக்காக பெக் பண்ண, இன்னைக்கு நீ அதெல்லாம் பண்ணாமல் இருக்கிற, அப்போ நீ என் மேலே காட்டினே ஸ்நேகமெல்லாம் போய் இது எனக்கு கொஸ்டின் ஆக்சுவலி. சரி, ஓகே, நம்ம இந்த மாதிரி ஸ்நேகத்தை காட்டுறோம் அப்படின்னா அவங்க பதிலுக்கு நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம அதை விட்டுட்டு வெளியே வந்திருக்க மாட்டோம்ல. ஸோ இன்றைக்கி நீங்கள் செல்ஃப் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்கள் சைடில் சேஞ்சஸ் வர தொடங்கிட்டு நீங்கள் வந்து உங்களோட வேல்யூ வரத்தை மனசிலாக்கிட்டு நம்மளோட ஸ்நேகத்தை புரியாத வரைக்கும் என்னத்துக்கு ஸ்நேகத்தை எக்ஸ்பிரஸ் பண்ண போகணும்? நம்மளோட ஸ்நேகத்துக்கு வேல்யூ இல்லாத இடத்துல நம்ம எதுக்கு ஸ்நேகத்தை காட்டணுங்கிறத நீங்கள் மனசிலாகிட்டு ஸ்நேகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னு சொல்லும்போது அந்த ஸ்நேகத்தை சப்ரஸ் பண்ணுறது பெட்டர்னு உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு ஏன்னா இத்தனையோ பேர் என் லைஃப்பில் நான் பேச மாட்டேனா, பழக மாட்டேனா, என் கூட ஒரு கம்யூனிகேஷன் பண்ண எத்தனையோ பேர் ஏங்குறாங்க. பட் அவங்களெல்லாம் நான் விட்டுட்டு உனக்கு கால் பண்ணி மெசேஜ் பண்ணி உடனே நான் பெக் பண்ணதும் நீ ஈஸியாக நினச்சிட்டால உங்களுக்கு அந்த ஒரு கோவம் உண்டு, பயங்கரமாக உங்களுக்கு அந்த ஒரு கோவம் உண்டு. ஓகே. அப்போ கரண்ட்லி நீங்கள் அதனால ஸ்நேகத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஓகே. இன்றைக்கி நீங்கள் அவைலபிள் இல்லாத மாதிரி காட்டிக்கலாம், இல்லைன்னா உங்கள் கேரக்டர்ஸ் பிஹேவியர்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கலாம். இந்த பர்சன் மனசில் இருக்கிற இப்போ திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, அப்போ நீ ஒரு டைம் நீ பின்னாடி வெளியே வந்த, பின்னாடி பெக் பண்ண, அதெல்லாம் பொய்யா? அப்போ நீ என்கிட்ட நடிச்சிட்டு இருந்தியா? அதெல்லாம் பொய்யா? ஸோ இந்த மாதிரி தாட்டையும் இவருக்கு வந்துட்டு இவர் சொல்கிற விஷயம் கரண்ட்லி உங்களோட பிஹேவியர் இவருக்கு ட்ரஸ்ட் பிரேக் கொடுத்துருவண்டு. ஓகே. இவர் ரொம்ப டீப்பாக ஹர்ட் ஆகிட்டு. ஓகே. ஸோ இவருக்கு மனசிலாகிட்டு இவருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, இவருக்கு ஒரு பக்கம் பயமும் உண்டு. என்ன இந்த ஒரு செப்பரேஷன் நீங்கள் வேறு யாரையும் தேடி போயிடுவீங்களோ, நீங்கள் வேறு யாரையும் தேடி போயிடக்கூடாது, அந்த ஒரு கோவம் இவருக்கும் உண்டு. ஓகே. பட் பயங்கரமாக தூக்கம் இல்லை, பயங்கர ஒரு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஓவர் திங்கிங்கில் கடந்து போயிட்டுருக்காங்க நம்ம சொல்லலாம். மேபி பகல் டைமில் 4 பேரை பார்க்குறது, 4 பேர் கூட பழகிறது, ஒர்க்கு, ஃபேமிலி. ஸோ பகல் டைமில் ஓரளவுக்கு இந்த பர்சன் மைண்டை டைவெர்ட் பண்ணி கொண்டு போக முடியுது அப்படின்னா, இவர் நைட் டைம் ஆகக்கூடிய ஒரு டைமில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்த விஷயங்கள்லாம் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி இவர் அதனால பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகிறது, டிப்ரெஷன் ஆகிறது, ஓவர் திங்கிங் பண்ணுறது, தூக்கம் இல்லாமல் அப்படியே முழிச்சிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கரண்ட்லி கடந்து போயிட்டுருக்காங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ரொம்ப கோபத்தில் இருக்கிறீங்க, இன்றைக்கி நீங்கள் ஸ்நேகத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருக்கிறீங்க, இன்றைக்கி நீங்கள் சைலண்டாக இருக்கிறீங்க. இவருக்கு ஆக்சுவலி ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் இருந்துட்டு நம்ம எத்தனை நாள் ஆனால் நீங்கள் வருவீங்க ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்குது. பட் கரண்ட்லி நீங்கள் போகணும்னு சொல்லும்போது இவருக்கு ரொம்ப எமோஷ்னலி ஹர்ட் ஆகிட்டு. ஓகே. ஒவ்வொரு நாளும் நீங்கள் போகணும்னு சொல்லும்போது இவருக்கு அந்த அளவுக்கு ஹர்ட் ஆகிட்டு. ஓகே. ஸோ என்னதான் ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டுனாலும் இவர் டெத் ஆக்கிட்டு போயிருந்தாலும் ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு அடிக்ஷனாக இருக்கட்டும், ஃபிசிக்கல் அந்த அட்ராக்ஷனாக இருக்கட்டும், இது வரைக்கும் இவருக்கு உங்கள் மேலே குறைஞ்சிட்டு இல்லை. ஓகே. ஸோ ரிலேஷன்ஷிப்பில் ரீபர்த் உண்டு, டோன்ட் வாரி. கரண்ட்லி இவர் பயங்கரமாக அட்ராக்ஷன் ஆகிட்டு உங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலாக இருக்கட்டும், உங்களோட பிஹேவியராக இருக்கட்டும், கேரக்டராக இருக்கட்டும், ஆட்டிடியூடாக இருக்கட்டும், இல்லைங்க இவர் இப்போ மனசில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, என்னை விட நீ பவர் ஆக்சுவலி. ஓகே. ஏன்னா நீ வேணா நீ ஆக்சுவலி நீ வேணா ஈஸியாக என்ன மறந்துட்டு போயிட்டேன். பட் என்னால் மறக்க முடியலை, நான் இதில் கிடந்து கஷ்டப்படுறேன். ஆக்சுவலி நீங்களும் மறக்கலை. ஓகே. நீங்களும் ஆக்சுவலி மறக்கலை. பட் உங்களுக்கு வந்து என்னென்னா, இந்த அளவுக்கு ஸ்நேகத்தை கொடுத்துட்டு நீ என்ன மைண்டே பண்ணலான்னு சொல்லும்போது உங்களுக்கு அந்த கோவத்துலேயே கரண்டி நீங்கள் ஸ்நேகத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருக்கிறீங்க. பட் இவர் திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள்லாம் ஈஸியாக மறந்துட்டு போயிடுவீங்க, பட் நான் தான் மறக்க முடியாமல் நான் கஷ்டப்பட்டுருக்கேன். அப்போ என்னை விட நீ பவர் தானே, ஏன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு எல்லாம் ஈஸியாக இருக்குது, பட் என்னால் அதை ஈஸியாக எடுத்துக்கவும் முடியலை. நான் என்ன தான்
இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு போயிட்டு இருந்தாலும் பட் என்னால் ஓப்பனாக சொல்ல போனால் மறக்க முடியல. நான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டக் ஆகி டவுன் ஆகி நிற்கிறேன். பட் நீ உன் லைஃப்பில் க்ரோ ஆகிட்டு இருக்க, ஹாப்பியாக இருக்க, அடித்து பொழிச்சு என்ஜாய் பண்ணுற. இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு டைமில் இது ஒரு போஸ்ட் பட் விஷயம் என்னை விட நீ பவர் உனக்கு எல்லாம் ஈஸியாக நீ நினச்ச ஈஸியாக ஸ்நேகத்தை காட்டுவேன், அதே நீ நினச்ச ஈஸியாக மறந்துடுவேன். பட் என்னால் முடியலையே. இவருக்கு கண்ணுக்கு இப்போ நீங்கள் ஸ்டாராக தெரியுதுங்க. இவர் பயங்கரமாக அட்ராக்ட் ஆகிட்டு. ஓகே, என்ன சொல்லுது, உங்களோட கேரக்டர்ஸ் பிஹேவியர் இவரை பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணியிருக்குது. ஒவ்வொரு நிமிஷம் இவருக்கு ஒரு தாட்ஸ் உண்டு, உங்க கூட சேரணும், முன்னாடி நடந்த இந்த ப்ளேசஸ் அண்ட் மூமெண்ட் மறுபடியும் லைஃப்பில் வேணுங்கிற ஒரு துடிப்பு இவருக்கு உண்டு ஆக்சுவலி நவ். ஓகே ஹார்ட் பிரேக் ஆகிட்டு ஒரு சிலவங்களுக்கு மேபி தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்கலாம். பட் இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இவர் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம். ஏன்னா ஒரு ப்ராடக்ட் டைமில் உங்களுக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு அப்படின்னா இன்றைக்கி இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு. ஓகே, ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களோட செல்ஃப் லவ் தான், வேறு எதுவுமே கிடையாது. ஒன்றே ஒன்று தான். நீங்கள் கரெக்டாக நீங்கள் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டுக்கிறீங்க, நீங்கள் சேஸிங்க ஸ்டாப் பண்ணிட்டு அதனால் ரிசல்ட் நம்ம சொல்லலாம். இவர் ஆக்சுவல் ரிலேஷன்ஷிப்பில் நடந்து ஃபோர்ஸில் நடந்த விஷயங்கள்லாம் ஓவர் திங்கிங் பண்ணி இனி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் உண்டா, ஹோப் உண்டா? ஏன்னா சுச்சுவேஷன் அந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிட்டு உங்கள் சைடில் அந்த அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துட்டு இவர் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயமாக இப்போ கரண்ட் இவருக்கு நடந்துட்டு இருக்குது. இவரை பொறுத்த மட்டும் என்னென்னா நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டீங்க, நீங்கள் மாறிட்டீங்க, முன்னாடி மாதிரி நீங்கள் இல்லை. இவருக்கு இவர் உங்கள் லைஃப்பில் வர வேண்டிய அவசியம் இல்லை, இவர் உங்கள் லைஃப்பில் தேவையே இல்லை. இவர் இல்லாட்டாலும் உங்களால் ஹாப்பியாக வாழ முடியுங்கிற ஒரு தோட்டை உண்டுங்கிறது இவர் மனசிலாக்கிட்டு இனி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃப்யூச்சர் உண்டா, ஹோப் உண்டா, நம்ம ஒர்க் பண்ணால் நமக்கு அது ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்கம் கிடைக்குமா? ஓகே, இதெல்லாம் நினச்சி திங்க் பண்ணி கரண்டி பயங்கர சேடாக இருக்கிறாங்க நம்ம சொல்லலாம். ஓகே, பயங்கர சேடாக இருக்காங்க. ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ண ஹோப் உண்டு. ஓகே, பட் ஒர்க் பண்ணால் அது ராங் ஆகி போச்சுன்னா என்ன பண்ணுறது? நான் இப்போ ஒரு காலில் ஒரு மெசேஜ் பண்ணுறேன். ஆக்சுவலி காலர் மெசேஜ் பண்ணிட்டாக்க அதை யோசிக்கணும். இங்கே காலர் மெசேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்து ஓவர் திங்கிங் பண்ணிவிட்டு நான் கஷ்டப்பட்டு கால் பண்ணுறேன், கஷ்டப்பட்டு மெசேஜ் பண்ணுறேன், ரிப்ளை பண்ணால் விட்டால் என்ன பண்ணுறது? அப்படி இல்லைங்க நம்ம காலை கட் பண்ணி விட்டால் என்ன பண்ணுறது? இந்த ஓவர் தாட்லேயே ஆள் இருக்காங்க, பயங்கர ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனாக இருக்காங்க. பட் ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ண ஹோப் ஒன்று ஒரு விஷயம் வரைக்கும் மனசிலாக மாட்டேங்குது. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்டிங்கில் நடந்த விஷயம், மிடில் நடந்த விஷயத்தெல்லாம் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி ஆள் ஆக்சுவலாக நெகட்டிவ் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஏன்னா இவர் இந்தளவுக்கு நெகட்டிவ் ஆகிறதுக்கு ரீசன் இவர் அந்தளவுக்கு நெகட்டிவாக காட்டியிருக்காங்க. ஓகே, அப்போ நம்ம பண்ண அவர் பண்ண விஷயத்த மனசில் நினச்சிக்கிட்டு நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணோம்ல, அதே மாதிரி இவங்க பண்ணுறதுக்கு ஒரு செகண்ட் தானே ஆகும். ஏன்னா கரண்ட்லி நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டு உண்டு. ஒரு டைமில் நீங்கள் எமோஷ்னலி நீங்கள் அட்டாச்சாக இருந்தீங்க. அப்போ இவர் என்ன சொன்னாலும் நீங்கள் மன்னிச்சு ஏற்றுக்கிட்டு இருந்தீங்க. இவர் பண்ண விஷயங்கள் நீங்கள் ஒருபோது சொல்லி காட்டிட்டு இல்லையா இருக்கலாம். பட் நவ் நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டு உண்டு. அப்போ இப்போ இவர் பண்ண விஷயங்கள் நீங்கள் சொல்லி காட்டுவீங்க, இவர் ரிஜெக்ட் பண்ணிடுவீங்கன்னு அந்த ஒரு தாட் இவரோட மைண்டில் உண்டு. ஓகே, அதே மாதிரி கரண்டி உங்களுக்கு ஸ்நேகம் இல்லாமலாம் கிடையாது, உங்களுக்கு ஸ்நேகம் உண்டு. பட் என்ன அப்படின்னா உங்களுக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. நமக்கு இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி நம்ம திங்க் பண்ணனால நமக்கு ஒன்றும் இப்போ கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ ஏன்னா இங்கே நம்ம நினைக்கிறதும் நடக்க மாட்டேங்குது. ஸோ நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பை சேர்த்து பிடிக்கணும், இல்லைங்க நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பை க்ளோஸ் ஆகணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அது ஏதோ ராங்காக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாக ரிலேஷன்ஷிப் இன்னும் நம்மளை விட்டு அகந்துட்டே தான் இருக்குது. ஓகே, நம்ம அதை சரி பண்ணணும்னு நினைக்கிறோம். பட் ரிலேஷன்ஷிப் என்னதோ அது நம்மளை விட்டு கையை விட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. உங்களுக்கும் மனசிலாகிட்டு உண்டு. ஒட்டு மொத்தமாக எங்கே நம்ம கையில் எதுவும் இல்லை. ஓகே, நம்ம நினைக்கிறது எங்கே எதுவும் நடக்க போகிறதும் கிடையாது. ஸோ லைஃப் எப்படி போகுதோ கோயின் வித் சுச்சுவேஷன் எப்படி போகுதோ அதை பற்றி நம்ம அந்த வேலை நம்ம போவோம். இப்போ ரிலேஷன்ஷிப்பை பற்றி நம்ம நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணனால நம்ம நினைக்கிற விஷயம் இங்கே நடக்க போகிறது கிடையாது. அது அந்தந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது நடக்குமே தவிர இன்றைக்கி நம்ம அதை நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணனால இங்கே ஒன்றும் சரியாக போகிறதும் கிடையாது, ஒன்றும் நடக்க போகிறதும் கிடையாது. கரண்ட்லி நீங்கள் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் வந்துட்டு உண்டு. ஒரு பீரியட் ஆஃப் டைமில் இந்த மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி திங்க் பண்ணி அது அப்படி இருக்குமா, இது இப்படி இருக்குமா நீங்கள் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருந்த ஒரு கேரக்டராக இருந்தால் சொன்னால் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் மனசில் ஆக்கிட்டு முடிஞ்சு போனதெல்லாம் திங்க் பண்ண வேண்டாம், அதே நடக்க போகிறதையும் திங்க் பண்ண வேண்டாம். ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் இருக்கும், என்ன நடக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அது ஏன்னா ஆக்சுவலாக நடக்கிறதா நடக்கும். நம்ம இங்கே தேவையில்லாமல் ஓவர் திங்கிங் பண்ணி கூட்டுறது டைம் வேஸ்ட்டு, எனர்ஜி வேஸ்ட், மூட் ஸ்விங் ஆகுது. பட் நடக்கிற நம்ம சில நேரம் ஓவராக நம்ம இமேஜினேஷன் பண்ணிட்டு அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா நம்ம நினைப்போம். பட் இங்கே நடக்கிறது எதுவுமே அப்படி இருக்காது, நடக்கிறது பாசிட்டிவாக இருக்கும். ஓகே, சம்டைம் நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம், நடக்கிறது நெகட்டிவாக இருக்கும். அப்போ நீங்கள் மனசாக்கி இதையும் திங்க் பண்ணி மைண்டையும் மனசையும் புண்ணாக்க வேண்டாம். ஸோ எப்படி இருக்குதோ அதை ஏற்றுப்போம்.
என்ன நடக்குதோ அதே ஏற்றுப்போம். அஸ்பெண்டன்ஸ் மோடுக்கு வந்துட்டு கோயம்புத்தூர் சுச்சுவேஷன் இங்கே போயிட்டுருக்கிறீங்க நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ அப்போ இவருக்கு திங்க் பண்ணுற விஷயம் என்ன, உனக்கே ஒரு இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டு உனக்கு ஒரு பயம் இல்லையா? ஓகே. நீங்கள் முன்னாடி தான் நீ ஒரு நாள் செப்பரேஷன் 2 நாள் செப்பரேஷன் கொடுத்தாலே நீ பயந்து ஓடி ஓடி வருவி. இன்றைக்கி இத்தனை நாள் ஆச்சு நீ ஏன் ஓடி வராமல் இருக்க? ஏன்னா நீங்கள் ப்ரெஷர் சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க. ஓகே. முடிச்சு ஃப்யூச்சர் நினச்சா தான் நமக்கு பயம் வரப்போகுது. பட் நான் நீங்கள் ப்ரெஷர் சுச்சுவேஷன் இருக்கிறீங்க, அதனால் உங்களுக்கு பயம் இல்லை. என்ன வருதோ பார்த்துக்கலாம். ஒரு ட்ரஸ்ட் உண்டு உங்களுக்கு. என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம், எல்லாம் நல்லபடியாக நடக்கும், பாசிட்டிவாக நடக்கும். கரண்ட்லி உங்கள் மைண்டு ஃபுல்லாக வேறு எதில் டைவெர்ட் பண்ணுறது. ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் டைவெர்ட் பண்ணி ரிலேஷன்ஷிப்பை தட்டி திங்க் பண்ணாலே பைத்தியம் தான் பிடிக்குன்னு நீங்கள் மனசிலாக்கிட்டு. ஓகே. அப்போ இவருக்கு டவுட்ஸ் என்ன அப்படின்னா, உனக்கு எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டு உனக்கு பயம் இல்லையா? எனக்கு பயம் இல்லையா? ஒரு டைம் நீ பெக் பண்ணி வந்து இன்றைக்கி எங்கே போச்சோம் பயம் எல்லாம்? அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பை நேற்று வரைக்கும் நீ காட்டின பாசம் ஸ்னேகம் அதெல்லாம் போய் நான் நம்பி ஏமாந்துட்டேன்னா இவருக்கு ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சது ஓவரால் இந்த ரீடிங் எனக்கு மனசிலாகிற விஷயம் என்ன அப்படின்னா, இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு டைம் கிளாரிட்டி இல்லை, ஃப்யூச்சரில் நின்றுட்டோம். இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் இல்லை, ஏன்னா காஸ்ட் ரிலீஜன்ஸ் ப்ராப்ளம் இருக்கலாம். ஃப்யூச்சரில் சொல்லிட்டு இவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டுலாம் அதே சேம் இந்த போஸ்ட்டுக்கு உங்கள் மேலே ஓவர் கான்ஃபிடென்ட் எடுத்துகிட்டு என்னென்னா அப்படின்னா, இவரை விட்டுட்டு போனார் அப்படின்னா கட்டாயம் நீங்கள் கால் பண்ணுவீங்க, மெசேஜ் பண்ணுவீங்க, பேக் பண்ணிவிட்டு போவீங்கன்னு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் இவருக்கு இருந்துட்டு. அதனால தான் இவர் அதனால தான் போயிட்டு உண்டு. ஓகே. இவர் போனால் நீங்கள் இவர் பிடிச்சி இழுப்பீங்கன்னு இவருக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் இவர் போயிட்டு உண்டு. அப்போ நீங்கள் நான் பிடிச்சி இழுக்கலன்னு சொல்லும்போது அது இவருக்கு ரொம்ப எமோஷனலி ஹர்ட் ஆகிட்டு, ஹார்ட் பிரேக்கிங் கொடுத்துட்டு, ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிட்டு, நாட்கள் போக போக அது ஒரு செப்பரேஷனாக மாறிட்டு, நாட்கள் போக போக அது டெத் ஆகிட்டு, கரண்டி ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டு. இப்போ ஆள் 24/7 மிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே. 24/7 இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்த ப்ரீசஸான மூமெண்டெல்லாம் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணிவிட்டு அந்த ப்ரீசஸான மூமெண்ட்லேயே வாழ்ந்துட்டுருக்காங்க நம்ம சொல்லலாம். கரண்டி இப்போ நீங்கள் வீடியோ பார்க்கக்கூடிய டைமில் கூட உங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து பார்த்துருக்கலாம், லாஸ்ட்டு சீன்ஸ் எடுத்து பார்த்துருக்கலாம், உங்களை சர்ச் பண்ணிட்டு உண்டு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்கிறீங்க, உங்கள் லைஃப்பில் என்ன நடந்துட்டு இருக்குது, இதெல்லாம் இவரை சர்ச் பண்ணிட்டு நம்ம சொல்லலாம். ஓகே. ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரீபேர்த் உண்டு, டோன்ட் வாரி. ஓகே. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு போஸ்ட் ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும்னு நினச்சிட்டு உண்டு. ஓகே. இது வரைக்கும் இவர் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டில்ல, ஏன்னா இவருக்கு மைண்டில் ஸ்டார்டிங்கில் தோட்ஸ் இல்லை, ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் இல்லை. எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம், இங்கே பாரு நீ ஓவராக ஆசைப்படாத, ஓவராக இமேஜினேஷன் வடித்துக்காது, கட்டாயம் நீங்கள் நானும் சேர போகிறது கிடையாது, இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் இல்லை, நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தால் இன்றைக்கி இவர் நீங்கள் கரண்டி நீங்கள் செல்ஃப் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு உண்டு, இவரை மைண்ட் பண்ணாமல் ஆகிட்டு உண்டு. ஸோ அப்போ இவர் இப்போ சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும் ஒரு தாட் இவரோட மைண்டில் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு டைமில் வந்துட்டு உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள். ஓகே. யூ ஆர் மை ஹார்ட், ஐ வாண்ட் டு, எனக்கு ஒரு நிமிஷம், எஸ், ஐ வாண்ட் டு சே ஐ லவ் யூ. ஓகே. ஸோ இதுதான் ஒரு பெரிய விஷயம். இவர் இந்த டைமில் இப்போ திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, இவருக்கு வந்து ஐ லவ் யூன்னு ஒரு மெசேஜ் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அதை சொல்லணும்னு நினைக்கிறாங்க, அதை பற்றி ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்க ரீசன் வந்துன்னா நீங்கள் பண்ணுற செல்ஃப் லவ் தான். ஓகே. ஸோ பாசிட்டிவாக ஒரு ரீடிங் தான் நமக்கு இங்கே கிடைச்சிருக்குது. கிளைம் பண்ணுங்கள். ஓகே. பாசிட்டிவான ரீடிங் கிடைக்குது அப்படின்னா ஷோராக நீங்கள் வந்து தேங்க்யூ யூனிவர்ஸ்க்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஒரு பாசிட்டிவான ஒரு மெசேஜ் உங்களுக்கு கிடைக்கும்போது ஒரு பாசிட்டிவான ஒரு கிராட்டிடியூட் கட்டாயம் நீங்கள் சொல்லுங்கள். சரியா? ஓகே. ஏன்னா நம்ம பாசிட்டிவான விஷயங்கள் கேட்கும்போதும் சரி, நம்ம பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும்போதும் சரி, நம்ம பாசிட்டிவாக பேசி பழகும்போதும் சரி, லைஃப்பில் பாசிட்டிவான விஷயம் கரெக்டாக அட்ராக்ட் ஆகும். ஓகே. அதுக்காக நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஓகே இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கு பாசிட்டிவ் விஷயம் கிடச்சிருச்சு. ஓகே. ஒரு பாசிட்டிவான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிட்டு 2 hours கழிஞ்சு உங்கள் ஃப்ரெண்டு யாரோ கால் பண்ணி அந்த போஸ்ட்டில் அப்படியாக இருக்காங்க அங்கேயாக இருக்காங்கன்னு ஏதாவது உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த நெகட்டிவ் வைப்ரேஷனை போட்டு உங்கள் மண்டையில் போட்டு நீங்கள் கொலாப்ஸ் பண்ணும்போது நெகட்டிவ் அட்ராக்ட் ஆகிடும். ஓகே. பாசிட்டிவாக இருக்கிறீங்கன்னா ஒன்லி பாசிட்டிவாக இருங்க, அப்போ தான் பாசிட்டிவான விஷயங்கள் அட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே. ஓகே. ஸோ நமக்கு இது இம்பார்ட்டன்ட் லெட்டர்ஸ் பார்த்துடலாம். இ லெட்டர் இம்பார்ட்டன்ட், டி லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஐ லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஓ லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஏ லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஹெச் லெட்டர் இம்பார்ட்டன்ட், எஸ் லெட்டர் இம்பார்ட்டன்ட். ஓகே. தென் இம்பார்ட்டன்டான மந்த் பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், எஸ் இம்பார்ட்டன்டான டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட்,
6 important, 9 important, 13 important, 17 important. ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் ஃபஸ்ட்டு மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ ப்ரீசியஸான மூமெண்ட் எதாவது நடந்துருச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். தேங்க்யூ.